உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாராவா தோத்து போனா இப்ப மாயாவா இன்னொரு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறதே அந்த குழந்தை தேவியையும் மாரியையும் அழிக்கிறதுக்காக தான். இதுக்கு உன்னால ஏதாவது தடங்கல் ஏற்பட்டுச்சு, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கோபப்படாதீங்க சிஸ்டர், இனிமே நான் ரொம்ப உஷாரா இருப்பேன். சிஸ்டர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டில பார்த்தேனா அதான் அப்படியே தாவி குதிச்சிட்டேன். சிஸ்டர், இனிமே அப்படியெல்லாம் நடக்காது சிஸ்டர். சாரி சிஸ்டர். பார்த்து நடந்துக்கோ. போ, முதல்ல குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸ மாத்து. சிஸ்டர், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே ரொம்ப அழகா இருப்பீங்க. கோபப்பட்டீங்கன்னு வைங்களேன், குரங்காட்டமே இருப்பீங்க. ஒண்ணு கொன்னு போட்டுடுவேன் ராஸ்கல். சாரி. சரிங்க சிஸ்டர், நான் போறேன். வந்த உடனே சுயரூபத்தை காட்டுது, எப்படியெல்லாம் அடிக்குது. அப்பா, என்ன ஒரு நாத்தம். அப்பா, கட்டிங்க்கு எவள்கிட்ட காசு தேத்துறதுன்னு தெரியலையே. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு சார். ஓகே, சங்கரபாண்டி நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவன் ஃபோன் எடுத்து பேசினதும் மாயா கிட்ட பேசணும், போனை அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் தாரா போனை வாங்கி பேசினதும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசணும். புரியுதா? நல்லா புரிஞ்சுது சார். சார், அந்த சங்கரபாண்டி நம்பர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க பாருங்க. இப்ப என்ன சொல்ல போதும் சிஸ்டர்? பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு ஒரு ஜூஸ் கூட கொடுக்க விட மாட்டேங்கிறானுவோ, போன பண்ணி டார்ச்சர் பண்றானுவோ. இந்தாங்க, எந்த முகரக்கட்ட பேசுன்னு பாக்குறேன். என்ன ரிங் போதா இல்லையா? ரிங் போயிட்டே இருக்கு சார், ஆனா இன்னும் கால் அட்டெண்ட் பண்ணல, வெயிட்டிங்ல இருக்கு. புது நம்பரா இருக்குது, யாரா இருக்கும் சிஸ்டர்? யார் போன்ல? அட்டெண்ட் பண்ணு, இல்லனா கட் பண்ணு. அதுக்கு இல்ல சிஸ்டர், புது நம்பரா இருக்குதுன்னு பார்த்தேன். அட்டெண்ட் பண்ணிரட்டுமா? சரி. ஹலோ சார், கால் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க சார். பேசுங்க பேசுங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுங்க. ஓகே ஓகே சார். ஹலோ, நான் மாயா கிட்ட கொஞ்சம் பேசணும், போனை அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா? என்ன பேசுறது யாருன்னு தெரியல சிஸ்டர். மாயா கிட்ட பேசணும், போன் அவங்க கிட்ட கொடுன்னு சொல்றான் சிஸ்டர். ஓ நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்களா? யாரா இருக்கும் தெரியலையே சிஸ்டர். நீங்க பேசுறீங்களா? இந்தாங்க பேசுங்க. இந்தா. ஓம் நம சிவாய. சார், தாரா தாரா பேசுங்க. ராங் நம்பர்னு சொல்லி போனை கட் பண்ணிடாதீங்க. நீங்க மாயா இல்ல தாராதாங்கிற உண்மை எனக்கு நல்லா தெரியும். தம்பி, இப்பவும் நான் சொல்றேன், என் பேரு தாரா இல்ல, மாயா. ஓ, அந்த தாரா செத்து அவங்கள அடக்கமே பண்ணிட்டாங்களேப்பா. ஊர் உலகத்தை அப்படி நீங்க நம்ப வச்சிருக்கீங்க. எவனோ மிரட்டுறான் போல இருக்குது. ஆனா எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் தாரான்னு. இடுகாட்டுல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே அதை பார்த்தேன். மொத்த டீட்டெயிலும் என்கிட்ட இருக்கு. தம்பி, திரும்ப திரும்ப என்கிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்களே தம்பி. நான் தாரா இல்ல, என் பேரு மாயா. ஓஹோ, எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி என்கிட்டயும் சொல்றீங்களா? ஓகே, கம் டு த பாயிண்ட். எனக்கு தேவை பணம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க கொடுக்கலன்னா என்ன, யாருக்கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா தம்பி, மிரட்டுறீங்களா? மிரட்டல தாரா மேடம், உண்மைய சொன்னேன். நான் இப்பவே நேரா சூர்யா சாரோட ஆபீஸ்க்கு போறேன். சூர்யாவை பார்த்து என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? உங்க வீட்டுல இருக்கிறது மாயா இல்ல தாராதாங்கிற உண்மைய சொல்ல போறேன்.
செத்து அடக்கம் பண்ணப்பட்ட தாரா எப்படி உயிர் பொழைச்சி காசி வரைக்கும் போனாங்கங்கிற உண்மைய சொல்ல போறேன். என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தையும் காட்ட போறேன். சூப்பர். மேடம், நான் ஏதோ மிரட்டலுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் சூர்யாவோட ஆபீஸ்ல இருப்பேன். பாய். சார், நான் எந்த மாடுலேஷன் சொன்னாலும் அவங்க தாராங்கிற உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உடனே கிளம்பி சூர்யாவோட ஆபீஸ்க்கு போங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணுவாங்க. ஓகே சார். இந்தாங்க, இதுதான் சூர்யாவோட கார்டு. நீங்க உடனே கிளம்பி இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஆபீஸ்க்கு போங்க. ஓகே சார். யாரு சிஸ்டர்? என்ன மறுபடியும் உங்களை மிரட்டுறானுங்களா? ஒரே யோசனையா இருக்கிறீங்க. கண்டிப்பா இது அந்த பூங்குன்றனோட வேலையா தான் இருக்கும். இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, நேரா சூர்யா ஆபீஸ்க்கு போ. அங்க புதுசா யாராவது சூர்யாவை பார்க்க வந்திருந்தா அங்க இருந்து எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே சிஸ்டர், நான் இப்பவே போ போறேன். சீக்கிரம். இந்தாங்க, ஜூஸ் சாப்பிடுங்க. கோவப்படாதீங்க சிஸ்டர். பூங்குன்றன் சார். ஹலோ. ஹலோ மாரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. வீட்ல இருக்கிறது மாயா இல்ல தாராதாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏற்கனவே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, வேற ஒரு ஆளை வச்சு தாரா அத்தை கிட்ட போன்ல பேச போறேன்னு சொன்னீங்க. ஒரு ஆளை வச்சு தாரா கிட்ட போன்ல பேச வச்சேன். என்னாச்சு? நீங்க விரிச்ச வலையில தாரா அத்தை சிக்கிட்டாங்களா? கூடி சீக்கிரத்துல சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க சார்? அன்னைக்கு நான் போன்ல பேசும்போது தாரா என்கிட்ட எப்படி புடி கொடுக்காம பேசினாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் என் ஆளுகிட்ட பேசியிருக்காங்க. என்னோட ஆளு இன்னும் 1/2 மணி நேரத்துல சூர்யாவோட ஆபீஸ்க்கு போய் சூர்யா கிட்ட உங்களை பத்தி எல்லா உண்மைகளையும் சொல்லி அதுக்கான ஆதாரத்தை காட்ட போறோம்னு சொல்லியிருக்காரு. என் ஆளை நான் சூர்யாவோட ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதனால தாரா பயந்து போய் என் ஆளை சூர்யாவை பாக்குறத தடுக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு வருவாங்க. இல்ல சார், தாரா அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க அங்க வரமாட்டாங்க. இல்ல மாதிரி, என்னோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருந்தா இன்னும் 1/2 மணி நேரத்துல என் ஆளுக்கு போன் பண்ணி நீ கேட்ட பணத்தை தரேன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. தாரா பேரம் பேசி பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டா போதும். அத ஆதாரமா சூர்யா கிட்ட காமிச்சு வந்திருக்கிறது தாராதான்னு நிரூபிச்சு காட்டிடுவேன். சரி மாதிரி, நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.